Hi friends, welcome to SudhaSri kitchen. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அருமையான பிரெட் அல்வா ஸ்வீட் ரெசிபிங்க. ரொம்ப சீக்கிரமா சட்டுன்னு நினைச்ச நேரத்துல நம்ம இந்த பிரெட் அல்வா ரெசிபியை செஞ்சிடலாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த அருமையான பிரெட் அல்வா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? பிரெட் அல்வா செய்யறதுக்கு நான் ஒரு 8 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி இந்த சின்னதாக பிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி குட்டியாக ஓரங்கள்லாம் கட் பண்ண தேவையில்லை. அடுத்தது ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பிரெட் எல்லாத்தையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இதை நல்லா வறுத்து விட்டுக்கணுங்க. இது ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. சூடு ஏறுற அளவுக்கு நம்ம வறுத்தாவே போதும். ரொம்ப வறுத்தோம்னா கருத்துடும். கருத்துச்சுன்னா அல்வா கலர் நல்லா இருக்காது. ஓரளவு வறுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக நமக்கு சூடு ஏறுற அளவுக்கு இது வறுத்துட்டோங்க. அடுத்தது இது கூட நான் ஒரு 250 ml பால் சேர்த்துக்கிறேங்க. பால் சேர்த்துட்டு நல்லா இதிலே நம்ம இந்த ஹீட்லேயே நமக்கு இந்த பிரெட்டு நல்லாவே கரைஞ்சிடுங்க. இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு இந்த பிரெட்டெல்லாம் உடஞ்சி நல்லா மெல்ட் ஆகி வந்துடுங்க. இன்னும் ஒரு 50 ml சேர்த்துக்கிறேங்க. 8 ஸ்லைஸ் பிரெட்டுக்கு ஒரு 300 ml பால் நான் சேர்த்துருக்கேன். பால் சேர்க்கும்போது நல்லா ரிச்சு டேஸ்ட்டு கொடுக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு இந்த அல்வா நல்லா இந்த மாதிரி வந்துடுங்க. நல்லா குழஞ்சி வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம அரை கப்புக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருணுங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு இருக்கும்போது இந்த சர்க்கரையானது நமக்கு மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆகி இந்த மாதிரி வந்துடும் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட ஒரு 2 ஸ்பூன் நெய்யை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டோம்னா நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா நீட்டாக வந்துடுங்க. இது நம்ம நான்ஸ்டிக் பேனில் செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். டக்குன்னு நமக்கு சீக்கிரம் வேலையாயிடும். இப்போ இது கூட பால் போட்டு ஒரு 1/4 கப்பு சேர்க்குறேங்க. நல்லா ரிச்சு டேஸ்ட்டு கொடுக்கும். பால் போட்டு சேர்க்கும்போது நல்லாவும் சீக்கிரம் கெட்டி ஆகிடும் பாருங்களேன். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்படி கலந்து விட்டும்போது கெட்டி ஆகிடுச்சு. இப்போ 2 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா ஒட்டாத அளவுக்கு வர்ற மாதிரி நம்ம இப்படி கலந்து விட்டுக்கணும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம வீட்டில் லெஃப்ட் ஒரு பிரெட் இருந்தால் கூட இந்த மாதிரி சட்டுன்னு நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. குழந்தைங்களுக்கு ஏதாவது இந்த லாக்டவுனில் விதவிதமாக செஞ்சு கொடுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா பேனில் ஒட்டாத அளவுக்கு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி வரணுங்க. அடுத்தது இது கூட நான் சூடான நெய்யில் ஒரு 10 முந்திரி பருப்பு, நமக்கு என்ன நட்ஸு தேவையோ அதை நம்ம சேர்த்துக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக வந்தோடனே இப்போ இதோட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுருக்குங்க. இந்த நெய்யின் மறுபடியும் இது அப்சர்வ் ஆகிடும். பார்க்கும்போதே செஞ்சு சாப்பிடணும் போல் இருக்குல்ல. ரொம்ப சூப்பரான நம்மளுடைய பிரெட் அல்வா ரெடி. உங்களுக்கு இந்த பிரெட் அல்வா பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.